வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சொரா புட்டு. சொரா புட்டு ஸ்கிராம்பிள் ஷார்க் ஃபிஷ். நல்லா இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் தாராளமாக போட்டு பெப்பர் தூக்கலா ஒரு சூப்பரான சொரா புட்டு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா மீடியம் பீஸாக கட் பண்ண 750 கிராம் சொரா மீன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சொரா மீன் ஸ்கின்லாம் பீல் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியில் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுங்க. 20 நிமிஷம் கழிச்சு மூடி திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொரா மீன் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் அதை லைட்டாக பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பஞ்சு போல் வெந்திருக்கும். இப்போ இந்த சொரா மீனை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போது கையிலேயே பொடி மாஸ் மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இந்த சொரா மீனோட எலும்புலாம் ஒரு சிலர் தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் தூக்கி போடாமல் அப்படியே அது கூட வச்சு சமைச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சொரா மீனை வேக வச்சதால் நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பக்குவமாக மசிச்சு விடுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் 4 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இந்த காரத்தோட அளவை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் 1 கப் பூண்டு, நல்லா ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு இதெல்லாம் நல்லா வதங்கியிருக்கும். அப்போ ஒரு 20 கிராம் இஞ்சி அதையும் பொடிசாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நறுக்கி போடுறதால சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்றதால அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வேறு எதுவும் மசாலா பொடி ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மஞ்சள் பொடி தான் இந்த டிஷ்ஷுக்கு கலர் தரும். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த சொரா மீனை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஃபிஷ்ஷோட பீசஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதெல்லாம் கரண்டிலேயே அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக ஆகணும். அது மாதிரி நல்லா மசிச்சு விட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூட கொஞ்சம் புளிப்புக்காகவும் அந்த ஃப்ரெஷ் அரோமாக்காகவும் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இன்னொரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நுணுக்கி வச்ச மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் தான். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம சொரா புட்டு ரெடி. இந்த மாதிரி ஒரு ஸ்பைசி அண்ட் ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் வைப் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான சொரா புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.